கன்னடா மூவி கரடி. இதில் கேமியா ரோலா நம்ம தர்ஷன். அவர் வந்த கிளைமேக்ஸின் போர்ஷன் மட்டும் அவர் சொன்ன எல்லா டைலாக்கும் ஃபைட்டு ஒவ்வொரு அடி பறக்க திருகி விட்டுட்டாங்க. அந்த ஒரு சீன் மட்டும். மூவியோட ஸ்டோரி ஒன்லைன் என்னன்னாக்கா, கரடின்றது ஒரு பைல்வான் சண்டை போட்டி. அதில் ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மூவியோட வில்லன் அவரை மன்னிப்பு கேட்க சொல்றாரு. நான் நேர்மையானவன், நான் சண்டை போடுற தப்பு செய்யாத. அதை அவரை அடிச்சு சாவடிச்சு கிரிமினல் கேஸ் கொடுத்துறாங்க. அவங்க 2 பசங்க இருக்காங்க. அவங்க லைஃப் என்ன ஆச்சு? அவங்க ஷீல்டு வின் பண்ண அவங்களோட கோல். பெரியவன் கஷ்டப்பட்டாதா. தர்ஷன் சாரோட சின்ன ரோலு, சைல்ட்ஹுட் ரோலு. அவர் கஷ்டப்படுறாரு. ஷீல்டு நெக்ஸ்ட் வீக் இது வரும். அந்த நேரத்தில் ஒரு ரேஷன் கார்டில் சின்ன சண்டை ஆகி இதாகுது. ஸோ அவங்க கற்றுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீ ஊர் விட்டு வெளில போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுற. அவர் ஒரு குரு. தம்பியை கற்றுக்க விட மாட்டேன்றாங்க. ஆனால் தம்பி சீக்கிரட்டாக கற்றுக்கிட்டு எங்கள் அப்பா பைல்வான், நான் பைல்வான் வம்சம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில்லன், எங்கள் தாத்தா பைல்வான், எங்கள் அப்பா பைல்வான், நான் பைல்வான் ஆக முடியல, ஆனால் எங்கள் பசங்களை பைல்வான் ஆக்கணும். இந்த பைல்வான் ஸ்டோரியில் ஹீரோனி ஒரு யூடியூபர், இன்ஸ்டாகிராமர். அவர் எப்படி இதில் வந்தாங்க, லவ் ஸ்டோரி, எல்லா விஷயம் அப்படி இப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு பைல்வான் ஆக்ஷன் மூவியாக பார்க்கும்போது அது ஏதோ இப்படி தட்டணும்னு சொல்கிறாங்க. கையில் அது தட்டினா 10 ஊருக்கு கேட்கணுமா? அது யார் தட்டுறாரு? நம்ம ஹீரோ தட்டுறாரு. ஹீரோ ஜெயிக்காம ஹீரோ குரு பண்ணார். லாஸ்ட்டில் ஹீரோ குருவே நான் தாப்பா உன் குரு, நீ தாப்பா என் சிஷ்யா, ஜெயிச்சிரப்ப மானத்தை காப்பாற்றிட்டு அப்படின்னு நினைக்கிற ஸ்டோரி தான் இந்த பைல்வான் ஸ்டோரி. வீடியோ பிடிச்ச ஒரு சின்ன லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.